ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 4 ப்ளவுஸும் ஒரே மாதிரி ஒரே அளவு தான். அதனால் ஒரே மடிப்பில் போட்டு எப்படி நம்ம கட் பண்ண போகிறோம் என்று சொல்லி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு கிளாத்தை மட்டும் மடிச்சிருக்கேன். பாருங்கள், ஒரு பக்கம் துணியை ஒதுக்கிட்டு ஒரு பக்கம் சேர்த்து வச்சு நமக்கு ப்ளவுஸில் அக்கல் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்துலேருந்து கொக்கி மாட்டுற பக்கம் வரைக்கும் நமக்கு அளந்து பார்த்து எவ்வளோ துணி தேவையோ அந்த துணி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா டேப்பு வச்சு மெஷர்மெண்ட்டு எவ்வளோ அளவுக்கு தேவைப்படுதோ அதை பார்த்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதே மாதிரி 2வது துணி நான் மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு மறுபடியும் அந்த அளவு வச்சு செக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே நீங்கள் ஒரு துணியும் மடிக்கும்போது செக் பண்ணிவிட்டு மடிங்க. அப்போ தான் ஒன்று ஒரு துணி விலகாமல் போகாமல் இருக்கும். மடக்கிட்டு இப்போ 4 துணி அதே மாதிரி மடித்தாச்சு. மடிச்சுட்டு ஒரே அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வாங்க அளவு எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நீட்டு பத்தலைங்கிறதுக்காக அந்த துணியை நான் மடக்கிக்கிட்டேன் ஒரு பக்கத்தில். இப்போ கார்னருக்கு போயிடலாம். ஒரு பக்கம் கார்னருக்கு வந்தாச்சு. வந்ததுமே நம்ம 1 இன்ச்சு அளவுக்கு தையல் போடுவோம். அதுக்காக நம்ம 1 இன்ச்சு துணி கிளாத்தை ஒதுக்கிட்டு மார்க் போட்டு எடுத்துக்கலாம். மார்க் போட்டாச்சா? மார்க் போட்டதும் நம்ம ப்ளவுஸில் அளவு ஹைட்டு எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து எடுத்துக்கிட்டு ஹைட்டுக்கு மார்க் பண்ணிக்கணும். ஹைட்டு லென்த்து எவ்வளோ உயரம் இருக்கோ அவ்வளோ உயரம் அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது நம்ம பிடிச்சி தைப்போம் இல்லையா, அதுக்காக நம்ம தையல் அரைஞ்சி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ பாருங்கள், சென்டரில் 2 துணி விலகாமல் இருக்க கோடு போட்டுட்டு கரெக்டாக அந்த கோடு போட்ட தையலுக்காக எவ்வளோ போட்டிருக்கோமோ அந்த கோடு நேரம் நம்ம 4 துணியை 8ஆக மடித்து எடுத்துக்கணும். மடிச்சிக்கலாம். சென்டரில் பாருங்கள், நான் சிகப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் மேலே போட்டால் மடிப்பை போகும்போது கடைசியில் கருப்பு ப்ளவுஸ் மேலே வந்துருச்சு. சரி விடு, நான் அப்புறம் மறுபடியும் திருப்பி மடிக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இப்போ வாங்க வரைஞ்சி பாருங்கள், நல்லா அழகாக ஒரு துணி கூட நழுகாமல் 4 துணியும் 8ஆக மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு முறைக்கு 2 முறையாக செக் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு நான் எதுவும் வெயிட்லாம் வைக்கல, ஊசிலாம் குத்தலை. பாருங்கள், 2 கோடு போட்டிருக்கு இல்லையா, அது மேலே 2வது கோட்டில் தான் நான் மடிச்சிருக்கேன். அதையும் ஒரு முறை செக் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு இப்போ துணியை மடிச்சுக்கிட்டு நீட்டாக பாருங்கள் அது மேலே வச்சாச்சு. வச்சுட்டு உடனே ஹைட்டு நல்லா மடித்து விட்டுட்டு பின் கழுத்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது பாருங்கள், முன் கழுத்து எவ்வளோ உயரம் இருக்கோ எவ்வளோ அகலம் இருக்கோ அப்படியே போட்டு அதே மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஆம்கோல் எவ்வளோ வச்சுருக்கோங்களோ அது வரைக்கும் போட்டாச்சு. கீழே பட்டி எவ்வளோ பிடிப்போம் இல்லையா, அதுக்காக மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அது எப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஐப்பட்டி உப்பட்டி பக்கத்தில் நம்ம 4வது கொக்கியில் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு சென்டர் டார்ட்டு எவ்வளோ லென்த்துக்கு பிடிச்சிருக்காங்களேன்னு சொல்லி அதையும் பார்த்துருக்கேன். அடுத்தது டாட் எவ்வளோ பிடிக்கிறதுன்னு சொல்லி டாட்டுக்கு மேலேருந்து ஷோல்டர்லேருந்து அழகாக நீட்டு பிடிச்சி மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் வரைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நேராக படம் போட்டு பாருங்கள், ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரியே கீழே மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஒரு முறை டேப்பு வச்சு எவ்வளோ லென்த்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், கரெக்டாக 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மின்கழுத்து 6 இன்ச்சு இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிட்டாச்சு. அது 6 இன்ச்சுக்குள்ளே வேஸ்ட்டாக இருந்தது தையலுக்காக. அது செக் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு
இப்போ ஆம்கோல் ஸ்கேலை வச்சு நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ அதுக்கு நேராக கோடு போட்டு எடுத்துக்கிட்டு அதுவும் பாருங்கள் வரைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக எவ்வளோ இஞ்சி பிடிப்போமோ அதுக்காக நான் மார்க் பண்ணுறேன். கீழே வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு பிடிப்போம். இப்போ வந்து சென்டர் டாட் பிடிச்சிட்டு 3வது டாட் பிடிக்கிறதுக்காக அது 1/4 இன்ச்சு அளவுக்கு மார்க் போட்டாச்சு. அடுத்தது வந்து மின் கழுத்து வளையிறது எப்படி வளைவோமோ அதே மாதிரி ஸ்கேலை வச்சு வளைவு லைட்டாக போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ உடையே கட் பண்ணி எடுத்துக்கிற வேலை தான். கட் பண்ணும்போது இன்னொரு முறை கரெக்டாக இருக்கான்னு சொல்லி, விலகாமல் இருக்கான்னு சொல்லி கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதே மாதிரியே வச்சு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த பக்கத்தில் ஃபுல்லாக வந்து துணி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, நம்ம இன்னும் கை கட் பண்ணல, அதுக்காக தான் நம்ம விட்ருக்கோம் அந்த பக்கத்து துணியை. இப்போ வந்து 4 கிளாத்தில் 8 கிளாத்தில் 4 கிளாத் மட்டும் கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மின் கழுத்து வெட்ட போகிறோம். அதே மாதிரி 4 கிளாத் மட்டும் பிரித்து எடுத்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா வெட்ட ஆரம்பிக்கலாம். வெட்டியாச்சு. அப்படியே அழுங்காமல் குலுங்காமல் அப்படியே திருப்பி பாருங்கள். கரெக்டாக கொஞ்சோண்டு நழுவுனா கூட போச்சு. அதனால் அழுங்காமல் குலுங்காமல் திருப்பிட்டு ஆம்கோல் பகுதியை நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு மடிப்பு பக்கத்தில் இருக்குது, அதனால் வந்து துணியாவது கைப்பகுதி துணி வந்து வெட்டிட்டா மறுபடியும் நம்ம ஜாயின் போட முடியாது. புதுசாக காசு கொடுத்து தான் வாங்கி தைக்கணும். அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக நம்ம மடிச்சதுருக்கால அந்த ஸ்ட்ரைட் கோடு ஒன்று இருக்குது பாருங்கள், அதுக்கு நேராக தான் நம்ம மடிச்சிருந்தோம். அதை பார்த்து எடுத்துகிட்டு துணியை வந்து இழுத்து விட்டுட்டு கரெக்டாக வந்து சென்டர் பார்த்து கரெக்டாக நம்ம அந்த மடிச்சிருக்கோம் இல்லையா, அளந்திருக்கும் பாருங்கள், அதுக்கு நேராக வந்து கட் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு தான் நான் இப்போ கட் பண்ண போகிறேன். பாருங்கள் கரெக்டாக தான் இருக்குது. கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லாம் வந்து மார்க் பண்ணியிருக்க இடத்தெல்லாம் கட் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். எடுத்து விட்டுட்டு சென்டரில் வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு அடுத்தது வந்து டாட் பிடிக்கிற இடத்த அடையாளப்படுத்திக்கிட்டு 2வது டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த இடத்தையும் அடையாளப்படுத்திக்கலாம். படுத்திக்கிட்டு பின் கழுத்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அதை வந்து வரைஞ்சி எடுத்து விட்டிக்கலாம். அதனால் ஒரு புள்ளி அளவுக்கு மேலே வச்சு மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இவங்க வந்து கிராஸாக போடுறதுக்கு லைன் போடுறதுக்கு இவங்க அகலம் கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. அகலம் கொஞ்சம் அதிகமாக போடுவாங்களே, அதனால் வந்து வளைவு கொடுத்துட்டு வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்தது நம்ம கடைசி முடிகிறப்போ இல்லையா, அந்த தையல் விழுக ஒதுக்கியிருக்குமோ அதுக்கு நேராக ஒரு கட் பண்ணிவிட்டு கையில் மின் பக்கத்தில் கொஞ்சம் குடஞ்சி விட்டுவோம் இல்லையா, அதை வந்து துணி விலகாமல் அமுக்கி பிடிச்சிட்டு அந்த கிராஸாக அந்த கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாச்சு. எடுத்துகிட்டு அவுத்த ஒரு
அடையாளப்படுத்திக்கிட்டு ஃபஸ்ட்டில் நம்ம தையலுக்காக விட்டுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து அடையாளப்படுத்திக்கலாம். பாருங்கள், அடையாளப்படுத்தியாச்சு, வெட்டியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வெட்டியிருக்கேன்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் வீடியோவை தள்ளிவிடாமல் முழுசும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். இப்போ அதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து பட்டி வைப்போம் இல்லையா, இவங்க வந்து 80 பாயிண்ட் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதான் வந்து கிளாத்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இல்லை, கரெக்டாகவே இருந்தது. இதுக்கே பட்டிக்கு நம்ம ஒரு பீஸு தான் இருக்குது. இன்னொரு பீஸை வந்து நம்ம கலர் துணி தான் கொடுக்கணும். நம்ம தைக்கும்போது அந்த கலர் துணி கொடுத்துக்கலாம். அதனால் இப்போ நம்ம தையலுக்காக அளவு, மடித்து தைக்கிறதுக்காக ஒரு அளவு கொடுத்துட்டு கோடு போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஏற்ற இறக்கம் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மின்பக்கம் எது வச்சு தைக்கணுமோ அதை வந்து அங்கேயும் ஒரு அடையாளம் படுத்திக்கலாம். அடையாளம் படுத்திட்டு நம்ம ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இவ்வளோ ஹைட்டு போதும், இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையும் வெட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் வெட்டிட்டு அடுத்தது வந்து 2 பீஸாக இருக்கிறத வந்து ஒன்றா பிரித்து விட்டுறலாம். ஏன்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு பீஸ் தான் வைக்க போகிறோம். அது தைக்கும்போது பிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேயே வந்து வெட்டும்போது எல்லாம் க்ளியர் பண்ணிட்டா நம்ம வந்து 1 மணி நேரத்தில் தைக்கிறது கூட 1/2 மணி நேரத்தில் தைக்கலாம். 1/2 மணி நேரத்தில் தைக்கிறத கூட 20-25 நிமிஷத்தில் தைச்சி முடிக்கலாம். இப்போ வந்து ஐப்பட்டி உப்பட்டி தைக்கணும். அதுக்கு வந்து அதுவும் வந்து எவ்வளோ லென்த்துக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம மடித்து தைக்கிறதுக்கும் துணி விட்டுட்டு மடித்து தைக்கும் துணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த கிராஸாக இருக்கு பாருங்கள், அந்த லைனையும் நேர்படுத்திக்கிட்டு 2 கிளாத்தாக இருக்கிறத வந்து ஒன்றா பிரித்து விட்டுக்கலாம். 4 கிளாத்தையும் 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து அடுத்து பாருங்கள், நாலு கிளாத்தை பிரித்தாச்சு. இப்போ வந்து கையெல்லாம் மடித்து வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா இருந்த கிளாத் இது தான். உங்கள் கை வந்து சின்ன கை தான் போட்டிருக்காங்க, அதனால் இது போதுமானதாக இருக்குது. பெரிய கையாக போடுறவங்களுக்குலாம் வந்து இது பத்தாது, அதனால் அவங்க 1 மீட்டர் தான் எடுத்து கொடுப்பாங்க. இது வந்து 80 பாயிண்ட் இருக்கிறதால அவங்க கரெக்டாக இருக்குது. நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கையை சென்டர் பார்த்து அடையாளப்படுத்திட்டு அடுத்தது நம்ம வந்து கீழே மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்காக நான் அடையாளப்படுத்திக்கிட்டு இதை வந்து மின் பக்கத்தில் குடஞ்சி வெட்டிக்கணும். அது குடஞ்சி வெட்டலை, அது நேராக இருக்க நேராக ரொம்ப லாங்காக போகுதுன்னு வீடியோன்னு சொல்லிட்டு நான் அதை எடுக்கலை. இப்போ வந்து கிராஸ் பீஸ் வெட்டிக்கலாம். நான் தைக்கும்போது அதை எடுத்துக்குவேன். கிராஸ் பீஸுக்கு இந்த துணி தான் இருக்குது, இதை வச்சு தான் நம்ம கிராஸ் பீஸே வெட்ட போகிறோம். இதையும் வந்து பீஸ் இதாக இருக்குன்னா ஒரே லைனாக வச்சு மடித்து வச்சுருக்கேன். மடித்து வச்சதை ஸ்கேலை வச்சு கிராஸாக கூட போட்டு எடுத்துருக்கேன். அந்த பக்கம் க்ளீனாக தெரியல, அதனால் இந்த பக்கம் மாற்றிருக்கேன். கிராஸாக வந்து இந்த ஸ்கேலை வந்து அதாவது 1 இன்ச்சு வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாங்கிறதுக்காக நான் ஸ்கேல் அளவுக்கு எவ்வளோ வச்சுருக்கோம் அதை வச்சு மார்க் பண்ணிட்டேன். அது அப்படியே வந்து சென்டர் பார்த்து நேராக கோடு எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் அந்த கிராஸ் பீஸுங்கிறது. சில பேர்த்துக்கு எப்படி வரையணும்னு கூட தெரியாது, வெட்டாது, புதுசாக தைக்கிறவங்களுக்கு. நானும் கூட மாற்றி மாற்றி அது மாதிரி தைப்பேன். இப்போல்லாம் பரவாயில்ல, கரெக்டாக தைக்கிறேன்.
இந்த மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு நம்ம அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம 4 கிளாத்தையும் ஒன்றா வச்சுருக்கோம். அது கிளாத்தில் கரெக்டாக வந்து பிரித்து வச்சிடணும். ஒரு பக்கம் சின்னதாக ஒரு பக்கம் ஏற்றும் போதெல்லாம் நான் பிரட்டி வச்சுக்கிட்டேன் அந்த துணியை. இப்போ அவ்வளோதான். இந்த துணியை வந்து அது கலருக்கு தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும். எடுத்து தைக்கும்போது நான் எடுத்து தனியாக வச்சுட்டு தான் தைக்கவே போவேன். இப்போ அதனால் தைக்கணுன்னா நேரம் ஆகுது. எடுத்து வைக்கிறதுக்கு வீடியோ லாங்காக போகுது. இப்போ பாருங்கள், அது வந்து பட்டி கை பீஸு, இது ஐப்பட்டி உப்பட்டி, இது வந்து ப்ளவுஸு. எல்லாத்தையும் நம்ம அது தனித்தனியாக எல்லா பீஸும் கரெக்டாக வந்து பிரித்து வச்சு ஒரு துணி எக்ஸ்ட்ரா இருக்க துணி வச்சு